சிந்து பைரவியில சிவா ஒரு பிளானோட தான் சிந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அது என்ன பிளான், அந்த பிளான் நடந்ததா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு சிந்து வெளியே போறாங்க. நம்ம சிந்துக்கு கொடுத்த எல்லா கிஃப்டும் இங்கதானே இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டா அன்னபூர்ணி பெரியம்மாட்ட காமிச்சு இவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை தேட ஆரம்பிக்கிறாரு சிவா. கட்டிலுக்கு கீழே, பீரோக்கு மேல, பீரோக்குள்ளன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாரு, ஒரு இடம் விடல. ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. என்னது இது, எங்கேயுமே காணாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல வந்து சிந்து கதவை தட்டிடுறாங்க. உள்ள வந்து சிவாவோட தலைய பாக்குறாங்க. ஒரே தூசியா இருக்கு, அதை தட்டி விடுறாங்க. என்ன டாக்டரே ஒரே தூசியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பீரோ திறந்திருக்கிறதையும் பாக்குறாங்க. ஏதாவது தேடிட்டு இருந்தியா டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இங்கதான் வச்சிருப்பேன்னு நினைச்சு எல்லா இடத்துலயும் தேடினியா? அப்போ அதை எடுக்கிறதுக்காக தான் என் கூட இந்த வீட்டுக்கு வந்தியா டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ஒரு டயலாக் சொன்னாங்க பாருங்க. சுத்தமான தண்ணி மழையா பெய்யும் போது கடல் அதை ஏத்துக்காது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துக்கும். அது மாதிரி நீயும் என்னை ஏத்துப்ப டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சே, இப்படி இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு சிவா. மறு வீட்டுல அதுக்கப்புறம் விருந்து ஆரம்பிக்குது. ஆறுமுகத்துக்கு பிடிச்சது, சிவாவுக்கு பிடிச்சதுன்னு பார்த்து பார்த்து சிந்துவோட அம்மா அப்பாவும் செஞ்சு வச்சிருக்காங்க. அத பரிமாறவும் செய்யறாங்க. ஆறுமுகம் கலகலன்னு பேசிட்டு சந்தோஷமா அதை சாப்பிட்றாரு. திரும்பி பைரவிய பார்த்துட்டு, பச்சை மிளகாய் ஏதாவது கடிச்சிட்டியா? ஆனா ஆறுமுகம் கத்தனோன என்னன்னு எல்லாரும் கேட்க, ஆட்டுக்கால் அப்படின்னு சமாளிக்கிறாரு. சிவா கிட்ட உங்களுக்கு பிடிக்குமேன்னு மீன் வறுவல், சொரா புட்டெல்லாம் செஞ்சிருக்கோம், சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சிவா சிந்துவை பார்த்து, நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு எல்லா கிஃப்டையும் முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்க, எல்லாத்தையும் கிளவரா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியே அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. ஆறுமுகம் எல்லாத்தையும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு. இவா கிளறிக்கிட்டே இருக்கிறத பார்த்து, ஆறுமுகம் மாப்பிள்ள மாதிரி நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு. பைரவியான ஆறுமுகத்தை பார்த்து, ஐயோ கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம எப்படி சாப்பிட்றான் பாரு, இவனெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. லாஸ்டா ரசத்தை வேற ஒரு உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறாரு. நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், மூடி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு பைரவி சொல்றாங்க. என்ன பைரவி சொல்ற, இதுக்கப்புறம் தான் மோரே இருக்கே அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ மூடி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு பைரவி சொன்னோன்னு இலைய மூட பாக்குறாரு. ஆனா சத்யராஜ் விடுவாரா? என்ன மாப்பிள்ள மோர் சாப்பிடாம அப்படியே இலைய மூடுறீங்க, மோரும் எறா தொக்கும் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தர்றாரு. அப்பா என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு அதையும் நல்லா சாப்பிட்றாரு ஆறுமுகம். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தோடனே ஸ்னேகா சிவாக்கு கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்பி வா சிவா, எதுக்கு நீ இன்னும் சிந்து வீட்லயே இருக்க, நீ சிந்து கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அன்னபூர்ணி பெரியம்மாக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல ஸ்னேகா, மறுபடியும் எதுக்கு நீ அதையே பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் உனக்கு 1 மாசம் தான் டைம் சிவா, அதுக்குள்ள சிந்து பொய் சொன்னதை நீ நிரூபிச்சே ஆகணும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், இல்லைனா நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனையும் வச்சிடுறாங்க. சிவாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா சிந்து வந்து பாலோட நிக்கிறாங்க. இந்த டாக்டரே உனக்காகவே ஸ்பெஷலா கறந்த பால் குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. நீ வை, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. சரி நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க படுக்க போற அப்படின்னு சிவா கேட்கிறாரு. ஹால்ல தான் அப்படின்னு சிந்து சொல்ல, ஹால்ல எல்லாம் ஒன்றும் படுக்க வேணாம், நீ ரூம்குள்ளேயே இன்னைக்கு படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சிவா. டாக்டரே உனக்கு மனசு மாறிடும்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரமா மாறும்னு எனக்கு தெரியாது டாக்டரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இங்கே உன் கூட ஒரே ரூம்லயா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்க பைரவி ரூம்ல இருக்க ஆறுமுகம் தள்ளாடிக்கிட்டே உள்ள வந்து ரூம் கதவை சாத்துறாரு. குடிச்சிருக்கியா நீ, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல, வந்த இடத்துல ஓசியில கொடுக்குறாங்கன்னு இப்படியா குடிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அப்பாவை சொல்லணும் அப்படின்னு பைரவி அப்பாவை திட்டுறாங்க. ஐயோ பைரவி, மாமாவை எதுவும் சொல்லாத, அவரு கல்ல மறைச்சுதான் வச்சிருந்தாரு, நான் தான் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாமா குடிக்கலாமான்னு கேட்டேன், நானும் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அவரும் சேர்ந்து குடிச்சாரு, அவரெல்லாம் ரொம்ப நல்லவரு, அவரை எதுவும் சொல்லிடாத. அவர் மட்டும் இல்ல பைரவி, நீயும் சொக்க தங்கம், உன்னோட அழகென்ன, அறிவென்ன, படிப்பென்ன, நீ எங்க அம்மாவை பாத்துக்கிற விதம் என்ன, அம்மாவுக்கு சூப்பு வச்சு கொடுத்து தைலம் தேய்ச்சி எப்படி பாத்துக்கிற எங்க அம்மாவை, என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு பைரவி, சமீபத்துல நான் பண்ண தப்புக்கு நீ உன் கையால என்ன கொன்னா கூட தப்பு கிடையாது, உனக்கெல்லாம் நான் பொருத்தமானவனே இல்ல பைரவி அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. அவர் பேசினாரா, உள்ள போன கல் இவ்வளவு பேசுதான்னு தான் தெரியல. பைரவி அவங்க அம்மாவை ஏன் இப்படி பாத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோ. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.